ஹாய், வணக்கம் அண்ட் வெல்கம் டு பொம்மூஸ் டச். இந்த வீடியோல எல்லாருக்கும் பிடிச்ச பிரான் தொக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1/2 கிலோ பிரான் வாங்கி அதோட ஷெல்லையும் தலையும் ரிமூவ் பண்ணி ஒரு தடவை வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப பிரானோட மேல் பகுதியை இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ண உடனே தெரியும் அது மேல் பகுதி வந்து கருப்பா இருக்கு, அதான் குடல் பகுதி, அது ரிமூவ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எல்லா பிரானையும் சுத்தம் பண்ணிக்கோங்க. குடல்லாம் க்ளீன் பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு தடவை வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ இதுல 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு, இதோட கொஞ்சமா லெமன் ஜூஸ் புழிஞ்சுக்கோங்க. இப்போ இதை ஈவனா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதும் இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே ஊற வச்சுக்கோங்க. 10 நிமிஷம் நல்லா ஊறினதும் இதுல இருக்க சின்ன சைஸ் ப்ரான் எடுத்து குட்டி குட்டி பீசஸா கட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி கட் பண்ணி போடுறதுனால ப்ரானோட ஃப்ளேவர்ஸ்லாம் தொக்குல நல்லாவே இறங்கும். இது மாதிரி ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேன்ல 3 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊத்திக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் 2 பட்டை, 2 ஏலக்காய், 1 டீஸ்பூன் சோம்பு, 4 லவங்கம், 2 காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டுக்கோங்க. அதோட கொஞ்சமா கருவேப்பிலை போட்டுக்கோங்க. நம்ம போட்டிருக்க சோம்பு லவங்கம்லாம் நல்லா பொரியிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. நல்லா பொரிஞ்சதும் பொடி பொடியா கட் பண்ண 2 பெரிய சைஸ் ஆனியனை போட்டுக்கோங்க. தொக்குக்கு எப்பயும் ஆனியன் நிறைய சேர்த்துக்கோங்க, அப்பதான் டேஸ்டா இருக்கும். இது சீக்கிரம் வதங்கறதுக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. ஆல்ரெடி பிரான் ஊற வைக்கும் போது நம்ம உப்பு போட்டிருக்கோம், ஸோ பார்த்து போட்டுக்கோங்க. ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. பாருங்க, ஆனியன் நல்லா வதங்கிருச்சு. இப்போ 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதோட ரா ஸ்மெல் எல்லாம் போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ 2 பழுத்த தக்காளி அரைச்சு வச்சிருக்கேன், அதையும் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்க, நல்லா வதங்கி தக்காளியில இருக்க தண்ணியில நல்லா சுருங்கி வந்துருச்சு. இப்போ இதுல 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், 1/2 டீஸ்பூன் ஜீரா பவுடர், 1 டீஸ்பூன் தனியா பவுடர் போட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கி தொக்கு மாதிரி வரதுக்காக ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜ்ல அதிகம் தண்ணி சேர்த்திராதீங்க, ஒரு 1/2 டம்ளர் மட்டும் போட்டுக்கோங்க. இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே குக் பண்ணிக்கோங்க. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓபன் பண்ணி பார்த்தரலாம். பாருங்க, இது நல்லா வதங்கி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு தொக்கு கன்சிஸ்டன்சில வந்துருச்சு. இப்போ இதுல நம்ம ஊற வச்சிருக்க ப்ரானை போட்டுக்கோங்க. மசாலா எல்லா ப்ரான்லயும் ஈவனா கோட் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதும் ப்ரான் வேகிறதுக்காக ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜ்ல இதுல உப்பு காரம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இதை மூடி போட்டு கரெக்டா ஒரு 3 நிமிஷம் மட்டும் குக் பண்ணிக்கோங்க. அதிக நேரம் வந்துச்சுன்னா ப்ரான் ஓவர் குக் ஆகி ரப்பர் மாதிரி ஆயிடும். ஸோ 3 நிமிஷத்துக்கு அதிகமா ப்ரானை குக் பண்ணாதீங்க. இப்போ 3 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, தொக்கு நல்லா கொதிச்சு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேல கொஞ்சமா கொத்தமல்லி தூவி ஃபைனலா ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ரொம்பவும் டேஸ்டியான ப்ரான் தொக்கு ரெடி. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.